இப்போ கறி எடுக்க நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கறி கடைக்கு தான் வந்திருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ கறியெல்லாம் போட்டாச்சு. நல்லா பெரட்டி விடுங்க, அப்போதான் மசாலாலாம் உள்ள இறங்கும். பாருங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருக்குது. வாங்க இனி சாப்பிட்றலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கறி கடைக்கு கறி எடுக்க வந்திருக்கோம். நம்ம இப்போ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்க, அதனால் சிக்கன் பிரியாணி செய்யலான்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பிரியாணிக்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக லெக் பீஸு இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோம். சின்ன கொஞ்சம் எலும்பாக இருக்கிறதெல்லாம் கிரேவியை பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கர் வச்சு அது எண்ணெய் சூடானதும் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டுருக்கோம். அது வணக்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான பச்சை மிளகா, நம்ம அரிஞ்சு வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தி நல்லா அது நல்லா வணங்கணுங்க. அது வரைக்கும் நம்ம வணக்கிட்டே இருக்கணும். பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இருக்கணுங்க. அப்புறம் நல்லா பச்சை மிளகா நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு அதுவும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. நம்ம தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், அப்போ சீக்கிரமாக வணங்கிரும். அதனால சுருண்டு வர வரைக்கும் நம்ம வணக்கிட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வணக்கி விட்டுட்ருக்கணும். தக்காளி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டோம்னா அது சீக்கிரமாக வணங்கிடுங்க. அதனால் அது நல்லா வணங்குற வரைக்கும் நம்ம வணக்கி விட்டுட்ருக்கணுங்க. நல்லா சுருண்டு வணங்கிருச்சு பாருங்கள். இப்போ லைட்டாக நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். அது பத்தலைன்னா கொஞ்சம் மிளகா பொடி, வர மிளகா பொடி போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டுருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி, மிளகா பொடியெல்லாம் போட்டு நல்லா சுருண்டு வணங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் புளிப்பாக இருக்குன்றதுக்கோசம் நம்ம கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப தயிர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், புளிப்பாக அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா வணக்கி விட்டுட்டுருங்க. தயிர் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சிக்கன் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாங்க. ஏன்னா அது ரொம்ப நேரம் வணங்கினா நல்லா இருக்காது. நீங்கள் சிக்கன் போட்டதுக்கப்புறம் கூட தயிர் போட்டுக்கலாம், இல்லைன்னா தயிர் ஊற்றிட்டு கூட நீங்கள் அப்புறமா சிக்கனை போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றிட்டு அப்புறமா சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டுருந்தேன். மசாலாலாம் அதுக்குள்ளே இறங்கணுன்றதுக்கோசரம் நல்லா நீங்கள் பெரட்டினீங்கன்னா தான் மசாலா அதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கறி நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. பிரியாணி மசாலான்னா அது என்னென்னா அன்னாச்சி பூ, பட்டை, சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அதுதான் பிரியாணி மசாலா. அதுக்கு நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டோம்னா ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், அதே ஸ்மெல் அடிக்கும். அதனால் கொஞ்சமாக மட்டும் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் கூட போதும். நாங்கள் போட்டதே அதிகம்தாங்க. அது ஃப்ளேவர் அது அப்படியே மணமாகவே இருந்தது. கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவு குவான்டிட்டியில் பிரியாணி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பிரியாணி மசாலா போட்டால் போதும். பிரியாணி மசாலாலாம் போட்டு அது ஸ்மெல் போன வரைக்கும் வணக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு டபுளாக நம்ம தண்ணி ஊற்றணும். நாங்கள் எப்பவும் வாக்குற அரிசி, வீட்டு அரிசி தான் எடுத்துக்கிட்டோம். அதனால் 1.5 அளவுக்கு போட்டிருந்தோம் அரிசி. அதனால் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டால் போதுங்க. ஏன்னா ஃபஸ்ட் கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு காரம் பார்த்தா டேஸ்ட்டு தெரியாது. அதனால் கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசி போடுங்க.
தண்ணி நல்லா ஒடிச்சிருச்சு. இப்போ நம்ம கழிஞ்சு வச்ச அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அது மசாலாலாம் சாப்பாட்டோட நல்லா ஒட்டும். நல்லா கிளறிட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரைஸோடு நம்ம சாப்பிடும் போது பர்ஃபெக்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி போட்டால் தான் சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும். தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா லெமன் எதுக்குன்னா நம்ம புளிப்பு சுவைக்காக தான் போடுறது, டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுக்கோசரம். அரை லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு குக்கரை நல்லா மூடி 3 விசில் விட்டிங்கன்னா பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் மூடி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி கலர் ஒரு பக்கமாகவே இருக்கும். இப்போ பிரியாணி ஒரு பக்கம் குக்கர் மூடி போட்டு வச்சாச்சுங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிரியாணிக்கு கிரேவி இல்லாமல் எப்படி, அதனால கிரேவி கொஞ்சம் அந்த எலும்பு கறியெல்லாம் வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம கிரேவி பண்ணிக்கலான்ட்டு வடை சட்டி வச்சு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம தாளித்து கறியை கொட்டிக்கலாங்க. நம்ம மிளகாலாம் எதுவும் ஆட்டலைங்க, சும்மா மசாலா பொடி மட்டும் போட்டு கிரேவியாக பண்ணுறோம். அதனால் வெங்காயம் உரித்து மிளகாட்டிலாம் வைக்கலைங்க, சும்மா லைட்டாக மசாலா மட்டும் போட்டு வெங்காயம், இந்த மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை மட்டும் போட்டு நல்லா வணங்கி அப்புறம் ஒரு தக்காளி அதில் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதையும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்ருக்கணுங்க. அப்புறமா ஒரு தக்காளி, கொஞ்சமாக காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அதுவும் நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வணக்கிட்டுருக்கணுங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும். நல்லா பேஸ்ட்டாக வர மாதிரி நல்லா வணக்கிட்டே இருக்கணுங்க. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கணுங்க. அப்போ தான் நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மிளகாட்டியெல்லாம் வைக்கிறதில்ல, அதனால் சும்மா மசாலா பொடி போட்டு வைக்கிறதுனால சும்மா வணக்கி மட்டும் விட்டு மசாலா பொடி போட்டு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ கொஞ்சம் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நம்ம எலும்பாக தான் வச்சுருந்தோம்ல, அதனால் சிக்கனை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டுருங்க. சிக்கனில் போடும்போதே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். அதனால தான் உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டு தக்காளி நம்ம வணக்கி வச்ச வெங்காயம் எல்லாம் அது கூட ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டுருங்க. வணக்கி கொஞ்சம் மூடி போட்டு வச்சிங்கன்னா அதே தண்ணி விட்டுருக்கும். சிக்கன் எப்போவுமே தண்ணி விடும். நீங்கள் சும்மா சிக்கன்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டிங்கன்னா சிக்கனே தண்ணி விடும். நல்லா வணக்கி விட்டுட்டோம். கொஞ்சமாக நம்மளும் தண்ணி ஊற்றணுங்க, அதனால தான் இவ்வளோ தண்ணி இருக்குது. சிக்கனே இவ்வளோ தண்ணி விடலை. அப்புறம் இப்போ தேவையான சிக்கன் பொடி, கறி மசாலா பொடியெல்லாம் நம்ம போட்டு அதனோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா சிக்கன் நம்மளுக்கு வெந்திருக்கும். அதனால் லைட்டாக நம்ம வணக்கி விட்டுட்டு இருந்தோம்னா அந்த தண்ணி சுண்டுச்சுன்னா நமக்கு நல்ல திக்கான கிரேவியாக கிடைக்கும்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. எப்படி கிரேவியாக வந்திருக்கு பாருங்க சிக்கனு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இனி பிளேட்டுக்கு மாற்றி நம்ம டேஸ்ட் பார்த்துட வேண்டியது தான். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாங்க. பிரியாணி, முட்டை, சிக்கன் கிரேவி, தயிர் ரைத்தா இதெல்லாம் வச்சு நம்ம டேஸ்ட் பார்த்துட வேண்டியது. பார்த்தீங்கன்னா பிரியாணி, ஒரு லெக் பீஸு, ஒரு சிக்கன் கிரேவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி, ஒரு முட்டை, லெமனு. அவனுக்கு எப்போவுமே லெமன் புழிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் சிக்கன் கிரேவி மேலே. நான் லெமன் புழிஞ்சுக்கலாம். பீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு, ஆடாவே இல்லை. பார்த்தீங்கன்னா இதுக்கு வெட்ட சொல்லியிருந்தேன், பிரியாணிக்கு தான் வெட்ட சொல்லியிருந்தேன். அந்த பீஸையே நான் வந்து மீதி கறி எடுத்து கிரேவி பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. சும்மா ரெட்டிஸாக இருக்குது கிரேவி. சூப்பராக இருக்குது. வெங்காய பச்சடி, கொஞ்சமாக முட்டை, அப்புறம் லைட்டாக கிரேவி வச்சு ஸ்பெஷல் சாப்பிடுவோம். செம்மையாக இருக்குது. லெக் பீஸ் பாருங்க, பீஸ் தான் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சாஃப்டாக இருக்குது, ஹார்டாகவே இல்லை, சூப்பராக இருக்குது. போய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கோழி வந்து அப்படியே இது பண்ணி கட்டி கொடுத்தாங்க. சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்ட். தக்காளி சாரி, தயிர் பச்சடிக்கும் பிரியாணி செம்மையாக இருக்குது.